ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா சப்பாத்தி குருமா தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், சீரகத்தூள், அப்புறம் மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு. ஸோ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, மல்லி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சிடலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் விட்டதுக்கப்புறம் நாம் இப்போது ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் சேர்க்கணும். ஸோ அதெல்லாம் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது நல்ல ஒரு ஸ்மெல் வரும், நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். ஸோ அதுக்காக இப்போ நம்ம அந்த ஸ்பைசஸ் எடுத்துகிட்டு சேர்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போது இது கொஞ்சம் லைட்டாக ரெடியானதும் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். ஸோ வெங்காயத்தை வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ஃப்ரை ஆகட்டும், கொஞ்சம் லைட்டாக கலர் மாறட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் புதினா மல்லியும் பச்சை மிளகாயும் ஒன்றா சேர்க்குறோம். ஸோ இதையுமே சேர்த்தாச்சு. நான் வந்து மீல் மேக்கரை வெந்நீரில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்திருக்கேன். ஸோ வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா மல்லி எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். அப்புறமேல 1 by 1 நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ தயிர் 1 கப் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா தாளித்து விட்டுக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு விழுது, வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒன்றா சேர்த்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் நான் வந்து 2 ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கோங்க, ஃப்ரெஷ் தயிர் எடுத்துக்கோங்க. ஸோ தயிரையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது மசாலாஸ் ஆட் பண்ணுறோம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம், அப்புறம் மிளகாய்த்தூள், அப்புறம் கரம் மசாலா, சீரகத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கர் சேர்க்க போகிறோம். இப்போது இந்த ஸ்டேஜில் உப்புமே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிக்ஸ் ஆகிட்டு இப்போது மீல் மேக்கர் சேர்த்துடலாம். லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். ஓகே, இது வெந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு ரெடி ஆகிடும் மீல் மேக்கர் குருமா. ஓகே, இப்போ மீல் மேக்கர் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நாம் ஒரு மூடி தேங்காய் எடுத்து துருவி அரைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதையுமே நல்லா சேர்த்துக்கலாம். இப்போது தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக மிக்சிங் கொடுத்துட்டு நம்ம இதை கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. கொதிச்சு ரெடியானதும் நம்மளுடைய சப்பாத்தி மீல் மேக்கர் குருமா ரெடி ஆகிடும். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு சப்பாத்திக்கு காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பரான டிஷ், சப்பாத்திக்கு சூப்பராகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.